திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நாங்கள் போய் ஆப்பில் தான் போய் தேடி போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வந்து அந்த ஆப்பு தான் வேணும். நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். கண்மூடித்தனமாக நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆப்பை தேடி போய் நாங்கள் போய் உட்காருவோம். அப்படி உட்கார்ந்தாதான் எங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தேடி போய் ஓட்டு போட்டிங்க. அனுபவிங்கன்ற லெவலுக்கு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், தாவேக்கா ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே மக்களை வந்து நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்குன்னு தான் சொல்லணும். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா யாரை வேணா நீ ஏமாத்து, ஆனால் விவசாயியை நீ ஏமாத்தினா உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு வேலையை தான் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்க்க போனோம் அப்படின்னா இவங்க என்னென்னமோ இவங்க மேனிஃபெஸ்டோல கொடுத்தாங்க, தேர்தல் மேனிஃபெஸ்டோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு 2 செயல்படுத்த அதில் உள்ள 2 கூட செயல்படுத்த முடியாமல் அதை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலைன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றின மேனிக்கு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம். அதாவது 5 ஏக்கருக்கு மேலே, அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற எல்லா கடன் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்படும்ட்டு அதில் ஒரு வச்சு ஆப்பை சொருகி விட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, அதாவது எவ்வளோ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜயோட முகத்துக்காக அவர் சொன்ன அந்த ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களே அப்படின்னா இப்போ கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் சீமான் அண்ணனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் அண்ணனை இப்பதான் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்ப வந்து அண்ணன் வந்து சீமான் அண்ணன் எந்த ஒரு இதுக்குமே வரவே இல்லை. ஆனா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் அண்ணே அப்பவே சொன்னாரு. அதாவது எல்லாம் நல்லது பண்ணுவான்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. ஆனா அடுத்து நீங்க போராடும் போது என் முகம் தான் உங்க கண்ணுக்கு தெரியும்னு சொன்னாங்க. இந்த போராட ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ சீமான் அண்ணன் தான் இவங்க முகத்துக்கு, எல்லாருடைய முகத்துக்கும் எல்லாருடைய மைண்ட்லையும் சீமான் அண்ணனோட முகம் மட்டும்தான் வரும். அது என்னன்றதை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக அதிமுகல இருந்து நிறைய எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு தாவேக்கால வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராஜினாமா பண்ணிட்டு, எப்படி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, சத்தியமா சொல்றேன் மிரண்டுட்டேன். ஸோ அது என்ன ஏதுன்றதை இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட இந்த ஒரு நியூஸ் வரும்போது நான் கூட சத்தியமாக ஒரு செகண்டுக்கு நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். என்ன அப்படின்னா, எப்படி இவங்க நியூஸ் போட்டானுங்கன்னா, அதாவது விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்தார் முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். நான் கூட நினைச்சேன், பரவாயில்லையே விவசாயிகள்லாம் பரவாயில்ல. அதாவது ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கக்கூடிய ரீசனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கடன் வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த தேவைக்காக இல்லை, விவசாயத்துக்காக அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னா சூப்பர்ப்பா. இது வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே சொல்கிறேன். ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நான் வந்து சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அப்பா எடுத்து பின்னாடி சொருகின மாதிரி அப்புறம் தான் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடி, இப்படி இருக்கிறவங்க தான் தள்ளுபடின்னு சொல்லி ஒரு தள்ளுபடியை சொன்னார் பாருங்க. சத்தியமா சொல்றேன், இவ்வளோ கேவலமா இருப்பீங்களான்ற லெவலுக்கு சொல்ல வச்சுட்டாரு. 50,000 வரையில பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கான தள்ளுபடி என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த தொகையை பார்க்கும்போது 50,000 வரையில பெற்றிருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்க, எப்படி 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா கடன்களும் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குறு விவசாயிகள் அப்படின்னா 2.5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்க குறிப்பா 50,000 கடன் வாங்கியிருந்தா, எப்படி 50,000 கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி. எப்படி அவங்களுக்கு மட்டும்தான் முழுமையா தள்ளுபடி. சப்போஸ் அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 தான் தள்ளுபடி. இது என்னடா அது கேனத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா நீங்க முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவன் 50,000 கூட ஒவ்வொருத்தவங்க பேர்ல வாங்கியிருக்கலாம்ல. இப்படிலாம் நீங்க சொல்லவே இல்லையே. 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்க, அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தாங்கன்னா அவங்க சிறு விவசாயிகள் வந்துருவாங்களாம். அதாவது 2.5 ஏக்கருக்கு உள்ள இருந்தாங்கன்னா அவங்க குறு விவசாயிக்குள்ள வந்துருவாங்களா. ஆனா இவர் இந்த சிறு குறுன்றதெல்லாம் எப்பயும் சொல்லவே இல்லையே. அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லவே இல்லை. இவர் சொன்னது என்ன அப்படின்னா 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி. அதாவது அதுக்கு மேல வாங்கினவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50, அதாவது 5 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்.
5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. ஒரு ஏக்கர் நிலமா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் இதையே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நாமளும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்னடானா உங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. 50,000 ரூபாய் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். எப்படி 50,000 ரூபாய் வாங்கியிருந்தா 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவீங்க. இதே 1 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி பண்ணுவோம். அதுக்கு இடையில 50,000 60,000 60,000 70,000 70,000 80,000 சொல்லி அது ஒரு லிஸ்ட் நீண்டுகிட்டு போகுது. இந்த மாதிரி லிஸ்ட் நீங்க போடவே இல்லையே. நீங்க ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நாங்க தான் வந்து நிற்போம், விவசாயிகளுக்கு கடன் பட்டாங்கன்னா நாங்க தான் இது பண்ணுவோம், நாங்க தான் அப்படி பண்ணுவோம், தள்ளுபடி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி, 50,000 ரூபாய் தான் தள்ளுபடி, இவங்களுக்கு மட்டும் தான் தள்ளுபடின்னு சொல்லி ரொம்ப கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அதான் சொல்லணும். சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று இருக்கீங்க பார்த்தீங்களா. இது மிகப்பெரிய, அதாவது விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இறங்கி போராடுறாங்க. இப்ப வெளியே வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க சொன்னீங்க, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு பண்ணுவோம், 5 ஏக்கருக்குள்ள இருந்தாங்கன்னா நாங்க தள்ளுபடி பண்ணுவோம், இப்ப அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விவசாயி இல்ல, நம்ம விவசாயம் பாக்குறது இல்ல. ஆனா விவசாயிகள் படுற கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா நாம் தமிழர்லையும் சீமானனை சொல்றதை வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். அது என்ன சொல்றாரு, என்ன அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது கண் முன்னாடி கொண்டு வர்றாரு அவரு. அதனால நமக்கு அவங்களுடைய கஷ்டம் என்னன்றது தெரியும். அப்போ உங்களை நம்பி நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்களுக்கு நாம தான் பெரிய ஆப்பா வச்சு சொருகிட்டாரு. ஆமாங்க, திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். இவர் தான் சொன்னாரு டிஎம்கே மாதிரி சொன்னது சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை பண்ணாம நாங்க ஏமாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம விஜய் அவர்கள். இப்ப என்ன சார் பண்ணிருக்கீங்க? இப்ப நீங்க அதை தானே பண்ணிருக்கீங்க. இதுக்குத்தான் நாங்க தலைப்பாடு அடிச்சுக்கிட்டோம். டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே மாதிரி தான்டா, அவங்களுக்கு இவங்க மாற்றே கிடையாது, அவங்களுக்கு இவங்க ஏமாற்றா வேணா இருக்கலாம், ஆனா மாற்றா ஒரு காலத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. என்னன்னா அது நீங்க சொன்னது ஒண்ணு, இப்ப வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணுன்னு. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தாவேக் அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் ஏற்கனவே இன்னொரு காண்டில் இருப்பார், அது என்னன்றதை அடுத்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், 50,000 ரூபாய்க்கு உள்ள வாங்கியிருந்தா ஃபுல்லா தள்ளுபடி அப்படின்ற மாதிரி 50,000 ரூபாய்க்கு உள்ளதான் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்க எப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க? இதை பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்ஃபுளுசர், இந்த முட்டு கொடுக்குற முட்டு பாய்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப பயங்கரமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் இது பண்ணதே பெரிய விஷயம்னு, இது பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்லி அவரை நீங்க புகழல, அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது பண்ணதே அவர் பெரிய விஷயம். இதுக்கு அதாவது அவர்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்த்தது உங்களுடைய தப்பு. நீங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்க? அது எதிர்பார்க்காம இருந்திருக்கணும். அவர் இது பண்றதே பெருசு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆமா, அவன் இது பண்றதே பெருசு, நீ அது வேற யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம வந்து அவனை வந்து ஒருத்தவங்களை கேலி பண்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆனா இவங்க என்னடானா அவர் இது பண்றதே பெருசுங்க, இதுக்கு மேல என்னங்க பண்ணும், அப்புறம் எதுக்குங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல உள்ளது எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறைவேற்ற முடியாது, அதுல ஓரளவுக்கு தான் நம்ம நிறைவேற்ற முடியும். அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க வந்து அதை வந்து வாக்குறுதின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வாக்கு உறுதி. எப்படி வாக்கு உறுதியா செய்யக்கூடிய ஒரு வாக்கை தான் நீங்க வாக்குறுதின்னு கொடுக்குறீங்க. அதை நீங்க செய்ய முடியாதுன்னா ஏமாற்று உறுதின்னு போட்டிருக்க வேண்டியதானே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட போய் விஜயோட ஆட்சியை பத்தி கேட்டா உண்மையிலே சொல்றேன், கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க விஜயோட ஆட்சியை பத்தி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து நாங்க ஓட்டு போட்டோம், ஆனா என் பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நான் கூட என் பொண்ணு சொல்லி தான் போட்டேன்னு வச்சுங்களேன் ஓட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ஆட்சி ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். அதை தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். 15 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்கன்றது அவங்களால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு விஜயோட ஆட்சி. இல்ல ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. அதாவது நாங்க வந்து ஆப்ப தேடி போய் நாங்க போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார்ல. ஆப்ப தேடி நம்மளே ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இது என்னமோ யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, அதுதான் சொல்றேன், அதுதான் பயங்கரமான ஹைலைட். என்ன அப்படின்னா,
ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்க முடியாத ஒரு ஆளு நீங்க எப்படி முதல்வரா இருக்கீங்க? எவனோ ஒருத்தவன் எழுதி கொடுக்குற அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் வந்திருக்கீங்க. ஒழுங்கா உங்களால ஒரு பிரஸ் மீட் உங்களால கொடுக்க முடியல. எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் தான் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஆட்சி பண்ணல, உங்களோட அறிவை யூஸ் பண்ணல, நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உங்களோட யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொருத்தவன் சொல்றதை மட்டுமே நீங்க பேசி பேசி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எந்த விதத்துல முதல்வர் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாள்ல என்ன நடக்குன்னு பார்க்க தானே செய்றோம். கேவலமா போயிட்டு இருக்கு. அதான் இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இல்ல ஒண்ணு இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகுனவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. விஜய வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ அவன் என்ன சொல்றானோ அதுதான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. 15 நாள் எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. 15 நாள் என்ன பண்ணிருக்காங்கன்றதே நம்ம பார்த்து தானே ஆகணும். 15 நாளும் பார்த்து இருக்குது அப்படின்னா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற முதல்வரும் இப்ப இருக்கிற ஆட்சியின் கீழே தானே வருது. அது எப்படி நீங்க இன்னொருத்தவங்களை நீங்க வந்து கடத்திக்கிட்டு அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா நீங்க எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தப்பொன்னும் இல்லையே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா நிறைய எம்எல்ஏக்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு எப்படி அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, தன்னோட பதவியை வந்து பொறுப்பை ஏத்துட்டாங்க. அது பதவி வந்து நான் வந்து பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்று 15 நாள் கூட ஆள பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. கொஞ்சமாச்சு யோசிச்சுப்பாங்க, இதை விட ஒரு துரோகம் ஒரு கட்சிக்கு உங்களால பண்ண முடியுமா? ஒரு கட்சியின் பேர்ல வந்து நீங்க வேட்பாளரா நின்று மக்கள் கிட்ட போய் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி அவங்களும் நம்பி தாவேக்கா வேணாம் யாருமே வேணாம் நான் வந்து ரெட்டலை ஓட்டு போடுறேன் நான் வந்து திமுக ஓட்டு போறேன்னு சொல்லி ஓட்டு போட்டு அவங்க உங்களை தேர்ந்தெடுத்து வச்சாங்கன்னா நீங்க ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஒரு எம்எல்ஏ பதவியை எப்படி இத்தனை மக்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா, நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்து அப்படின்னா எவ்வளவு பெரிய துரோகம். சரிப்பா, நீங்க வந்து அந்த பதவிக்காக எவ்வளவோ கோடிகள் செலவு பண்ணிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு கோடி செலவு பண்ண நீங்க ஈஸியா எப்படி நீங்க அதை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போய் இதுல போய் சேர முடியும்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளவு செலவு பண்ண நீங்க சும்மாவா நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் சேருவீங்க? யோசிச்சு பாருங்க. அதுல அவங்க வேற சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பணமும் எந்த ஒரு குதிரை பேரமும் இதுல பேசப்படலைன்னு. இது நாங்க நம்பணும். ஏன் சார் இதை நாங்க நம்பணும்? இதுல ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, சத்யபாமான்னு ஒரு அம்மா 15 நாள்ல அம்மா ஜெயலலிதாவோட ஆட்சியை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சத்தியமா சொல்றேன், அந்த அம்மா மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் வெளுத்து விட்டுருக்கோம். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க ஆள் அட்ரஸ் தெரியாத லெவலுக்கு பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு லேடி அவங்க பேரை வச்சுக்கிட்டு 15 நாள்ல நீங்க அவங்களோட ஆட்சியை பார்த்தீங்கன்னு சொல்றீங்களே, எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம். அந்த அம்மா மட்டும் இறங்கி வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்ற லெவலுக்கு ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அடுத்து நம்ம ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, சத்தியமா சொல்றேன் மறந்துட்டேன். அதாவது அதிமுக இருந்து வந்த யாருமே பாத்தீங்க அப்படின்னா ஊழல் குற்றவாளிகள் இல்ல, அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணலைன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்காவில் இணைந்துள்ள அதிமுகவினர் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்கள் என அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அப்ப செங்கோட்டையன்லாம் எந்த லிஸ்ட்ல வருவாரு சார் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. செங்கோட்டையன் எந்த லிஸ்ட்லையும் வரமாட்டாரு. உங்களுடைய கட்சியில தான் 70 பேர்கிட்ட மேல பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் ஹிஸ்டரி வச்சிருக்க ஒரு கேண்டிடேட்டா நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அப்பவே வந்துச்சு. எல்லாரோட ஹையஸ்டா தாவேக்கால தான் இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு தான் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் மின்வெட்டுக்கு எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா எல்லாரும் விஜயோட அவருடைய வீட்டு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கு போய் போராடி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. இன்னும் யாரை நம்பி ஓட்டு போட்டோமோ அவர் வீட்டுக்கு முன்னாடியே நம்ம போராடுவோம்னு சொல்லி அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு போராட்டம் இங்கிட்டு போராட்டம் சொல்லி திரும்புற இடம் ஃபுல்லா போராட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மின்வெட்டு போராட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியில் அதில் ஏமாத்தினதில் அவங்களுக்கு ஒரு போராட்டம். அதான் சொல்ல வந்தேன். அதாவது இவங்க சொன்ன 2 வாக்குறுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஏமாத்திருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்ததே இப்போ 2 வாக்குறுதி தான். அதில் அதாவது 200 யூனிட் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரீடிங் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாசமும் அந்த இது பண்ணுவோம் பதிவோன்ட்டு. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அதாவது பதிவோம். அதில் 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி அது ஒரு ஆப் அடிச்சு விட்டாரு. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் கடனில் 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா கடனும் தள்ளுபடின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இப்ப என்னடான்னு பாத்தீங்க அப்படின்னா 50,000க்கு உள்ள யார் வாங்கியிருக்காங்களோ அதான் 50,000 வாங்கியிருந்தாங்கன்னா அது மட்டும் தான் முழு தள்ளுபடின்னு சொல்லி இங்கிட்ட ஒரு ஆப்பை வச்சு விட்டாரு. எந்த இடத்துலையுமே இவர் சொன்ன விஷயத்துல நிலையாவே நிக்கவே இல்லை, எல்லாத்துலயுமே ஏமாத்து. இப்படி பண்ணிட்டு இருந்தா மக்கள் போராடாம என்ன செய்வான்? இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் சீமானண்ணனை தேட போறாங்க. இவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கடா எங்க அண்ணனை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்களே, தேடுங்க.
எனி ப்ராப்ளம் ஒன் ஃபோன் கால், நான் வந்துடுவேன். எவ்வளோ பிரச்சனைக்கு உங்க கூட வந்து நின்னாரு. ஏன் சீமானனும் தான் சொன்னாரு விவசாய கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணி விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாரு. இனிமே விவசாயிகள் கடன் வாங்காத அளவுக்கு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோன்னு யார் காதில் விழுந்துச்சு? எவனுமே எவனுக்கும் மண்டையில கூட உரைக்கல. இந்த பக்கம் இவர் இப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 5 ஏக்கருக்குள்ள வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா தள்ளுபடின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் பல்லழிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவங்க பக்கம் போயிட்டீங்க. இங்கிட்டு யாருமே சீமானன்னா கண்டுக்கவே இல்லை. படுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நாங்கள் எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. பண்ணுங்க. யார் கொள்கையா கரெக்டா இருக்காரு, யார் உறுதியா இருக்காரு, யாருக்கு வந்தா கரெக்டா செய்வாருன்னு சொல்லி ஒரு இது கூட யோசிக்காம முழுக்க கவர்ச்சி, திரை கவர்ச்சி, என்ன சொல்லு, வாயில வந்தது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு மக்களை ஏமாத்துவோன்னு சொல்லி ஏமாத்துறவனை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பிடிச்சிருக்கிறவங்கள்ட்டே போய் கேளுங்களேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர் யாரு, விஜயோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேர் கூட மறந்துட்டு, அவருக்கு வந்து அவரும் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் ஏதோ ஒரு அமைச்சர் இதுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பத்திரிகையாளர் கேட்கவும் அங்கிட்டு இருந்து அதான் அவர் பேசல. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாரு. சரியா? அது இன்னொருத்தவர் தான். அவர் சொல்றாருங்க, இவர் சொல்லலை இல்லைங்க, விஜயோட ஃப்ரெண்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாரை எல்லா கேள்வியும் முழுசா கேட்டுட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கறத தொடர்ச்சியா சொன்னாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு அத சொல்ல நீ யாரு? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா? இப்ப நான் சொல்றேன்டி. என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். சோரில்ல போடா. இவங்களால எந்த ஒரு பத்திரிகையாளரையுமே பாத்தீங்க அப்படின்னா சந்திக்க முடியாத லெவலுக்கு தான் இப்போதைக்கு இருக்காங்க. யாரு அங்க இருக்கிற எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சரே பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா எந்த லெவலுக்கு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. இப்படி தாங்க இருக்கு இவங்களோட ஆட்சி. ஈஸியா இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க எம்எல்ஏ, அதாவது மக்கள் வந்து உங்களுக்கு, அதாவது எலெக்ஷன் நடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கை காசு போட்டு நடத்த போகிறது கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வரிப்பணத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எலெக்ஷனை நடத்துவாங்க. அப்படி நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து நடத்தக்கூடிய எலெக்ஷனை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போவீங்க. அந்த இடத்துல மறுபடியும் இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னா மக்களுடைய பணம் தான் எடுக்கப்படும். அப்போ மக்களுடைய பணத்தை எடுத்து மறுபடியும் இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னா யாருக்கு நட்டம்? மக்களுடைய வரி பணம்னா என்ன, எங்களுடைய பணம்னா அப்படின்னா சும்மாவா, எப்படி வேணா போயிடலாம். அதுக்கு தான் சீமானன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, யார் இந்த மாதிரி தப்பான அந்த மாதிரி சப்பையான ஒரு காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்றாங்களோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கு முழு பொறுப்பு அவங்க யார் ராஜினாமா பண்றாங்களோ அவங்க தான். அவங்கள எல்லா செலவையும் ஏத்துக்க சொல்லுங்க. அவங்க தான் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தாப்புல யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சாங்க, அது 2வது இடம் யார் பிடிச்சாங்களோ அவங்களை எம்எல்ஏ ஆக்குங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதுதான் கரெக்ட். சப்போஸ் அவங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருதுன்னா அது ஓகே, சரியான ரீசன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்குலாம் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வச்சு மக்களுடைய வரி பணத்தை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இடைத்தேர்தல் வச்சு மறுபடியும் இன்னொருத்தர் எம்எல்ஏ உட்கார வச்சிங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சரின்னு தான் புரியவே இல்லை. இதுக்கு சீமானன் சொல்ற மாதிரி பண்ணா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒருத்தர் அந்த இதை ராஜினாமா பண்றதுக்கு யோசிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம என்ன பேசணும்னு நினைச்சேன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.